நீங்கள் கேட்காமலே ஆசீர்வதிக்கப்பட முடியும். நானும் கூட டெய்லி கேட்காமலே ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஏனென்றால் உன் நிமித்தம். அப்ப என் பிள்ளைகள், அதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் மெசேஜ் முத எடுத்து வீட்டுல இருந்து எடுக்கிறேன், அப்புறம் தான் உங்களுக்கு அது கொண்டு வரேன். நான் பல நாட்களுக்கு முன்பாக ஒரு தேவ மனுஷன் வந்து ஜெபிக்கும், ஆண்டவருடைய ரத்தம் என் மீது தெளிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த மனுஷன் மேல அப்படி தெளிக்கப்பட்டுச்சான். தெளிக்கப்பட்ட விஷயம்ல பாக்குறாராம், அவருடைய உடம்புல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குல்ல, அப்படி பார்த்துட்டு பக்கத்துல பாக்குறாரு மகன், பிள்ளை, அவன் கூட யார் யாருக்கு எல்லாருமே ரத்தம் இருக்கான். அப்ப அவர் கேட்டாரு, ஆண்டவர் என் மேலதான ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஜெபம் பண்ணு, இவங்க எல்லாரும் மேல இருக்கனே உன் மேலதான் நான் தெளிக்கிறேன்னா, உன் கூட இணைக்கப்பட்ட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மேல தெளிக்கப்படும். சார், இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு ஜெபிச்சாலே, எனக்குள்ள ஆரோக்கியம் ஊற்றப்பட்டாலே என் பிள்ளை ஆரோக்கியமா இருப்பான், என் பிள்ளை ஆரோக்கியமா இருப்பான், என் மனைவி ஆரோக்கியமா இருப்பாள். ஏனென்றால் அவள் என் சரீரத்தில் ஒரு பகுதி. என் மனைவி என் சரீரத்தில் ஒரு பகுதி. அவளுடைய சரீரத்தை நான் ஆரோக்கியமாக்க வேண்டும் என்றால், என் சரீரம் ஆரோக்கியமாக நான் ஜெபிக்கும் போதே அவளும் ஆரோக்கியமாக இருப்பாள். என் மகன் என்னுடைய வித்தா இருக்கிறபடியினால் நான் ஆசீர்வாதத்தை பெறும்போதே, ஆரோக்கியத்தை பெறும்போது அவனும் ஆரோக்கியமாக இருப்பான். நீ பயப்படவே வேணாம், அவனுக்கு தனியா ஜெபிக்க வேணாம். ஆட்டோமேட்டிக்கா அவன் என் வித்தா இருக்கிறான். என்னுடைய வித்து லிட்டரலா அவனுக்குள்ள இருக்கு, அவன் ஆரோக்கியமா இருப்பான். இப்ப அடுத்த பிள்ளைகளுக்கு வரேன். நீங்க என்னுடைய பிள்ளைகள். எப்படி என்னுடைய பிள்ளைகள்? என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். சிலர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, சபையை விட்டு போயிருக்கிறாங்க 4-5 பேர். அவங்க ஏற்றுக்கொள்ளல, நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. அப்ப நீங்க யார்? என்னுடைய பிள்ளைகள். இரண்டாவது, என்னுடைய வார்த்தை, அது வித்து. என் வார்த்தை உங்களுக்குள் போகும் என்றால் நீங்கள் என்னுடைய வித்தா இருக்கிறீர்கள்.